இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10 தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை. இன்றே டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். தெற்கு லெபனானில் பல வாரங்களாக நீடித்து வந்த உக்கிரமான போரும் கடுமையான குண்டுமழை பொழிவுகளும் அமெரிக்கா மற்றும் ஈரான் நாடுகளுக்கு இடையே எட்டப்பட்ட புதிய ராஜதந்திர ஒப்பந்தத்தின் மூலம் ஒரு தற்காலிக முடிவுக்கு வந்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தை தொடர்ந்து போரினால் கடுமையாக பாதிக்கப்பட்ட லெபனான் மக்கள் மத்தியில் தற்போது ஒருபுறம் பெரும் நிம்மதியும் மறுபுறம் தீராத அச்சம் கலந்த ஒரு விசித்திரமான நிச்சயமற்ற சூழ்நிலை நிலவிக் கொண்டு வருகின்றது. போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த போதிலும் எல்லையோர லெபனான் மக்கள் மத்தியில் ஒரு புதிய விடியலுக்கான நம்பிக்கை துளிர்விட்டும் இருக்கின்றது. அதே நேரத்தில் எக்காரணம் கொண்டும் இஸ்ரேலை மட்டும் நம்பவே கூடாது என்ற ஒரு புதிய எச்சரிக்கை கலந்த கூக்குரல் அங்குள்ள மக்களின் அடிமனதில் இருந்து மீண்டும் மீண்டும் ஒலித்துக் கொண்டே இருக்கின்றது. நாங்கள் தற்போது தெற்கு லெபனானில் அமைந்துள்ள அபாசி என்ற மிக முக்கியமான நகரிலிருந்து கள நிலவரங்களை நேரடியாக கண்காணித்து வருகின்றோம். கடந்த பல வாரங்களாக ஆஸ்திரேலிய படைகளுக்கும் லெபனானிய ஆயுத குழுக்களுக்கும் இடையே நீடித்து வந்த மிக கொடூரமான மோதல்கள் முழுவதிலும் அந்த நகரம் ஆஸ்திரேலிய விமானப்படையின் மிக கடுமையான மற்றும் இரக்கமற்ற குண்டுவீச்சுகளுக்கு உள்ளானது. இந்த இடைவிடாத தாக்குதல்கள் காரணமாக ஆஸ்திரேலிய ராணுவத்தால் மக்கள் உடனடியாக வெளியேற வேண்டும் என்ற கட்டாய உத்தரவுகள் தொடர்ந்து பிறப்பிக்கப்பட்டும் வந்தன. இதன் விளைவாக குண்டுவீச்சுகளுக்கு பயந்து தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த நகரின் பெரும்பாலான மக்கள் தங்களின் சொந்த வீடுகளையும் உடைமைகளையும் அப்படியே போட்டுவிட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி அகதிகளாக வெளியேறியிருக்கின்றனர். இருப்பினும் போர் நிறுத்த ஒப்பந்தம் பற்றிய அறிவிப்பு வெளியானதைத் தொடர்ந்து இன்று அதிகாலை நேரத்திலேயே நாங்கள் இந்த நகரின் வீதிகளில் களத்தில் நின்ற நிலைமைகளை உன்னிப்பாக கவனித்து வந்தபோது பல வாரங்களாக வெறிச்சோடி போயிருந்த இந்த நகர்கள் வீடுகளை விட்டு வெளியேறிய குடும்பங்கள் இப்பொழுது மிகவும் மெதுவாக பயத்துடனும் எச்சரிக்கையுடனும் தங்களது சொந்த வீடுகளை நோக்கி திரும்ப தொடங்கியும் இருக்கின்றனர். ஆனால் அவர்கள் திரும்பி வந்து பார்க்கும்போது தங்களது வாழ்வாதாரங்கள் அனைத்தும் முற்றிலும் சீர்குலைந்ததை காண்கின்றனர். இந்த நகரின் ஒவ்வொரு பகுதியிலும் குண்டுகளால் தகர்த்தப்பட்ட கட்டிடங்கள், தரைமட்டமாக்கப்பட்ட வீடுகள் மற்றும் உருக்குலைந்த உள்கட்டமைப்புகள் என போர் ஏற்படுத்திய பேரழிவின் கோரவடுகள் மட்டுமே தற்பொழுது எஞ்சிக் கொண்டு இருக்கின்றது. இந்த நீண்டகால போரின் சர்வதேச விதிகளை எல்லாம் காற்றில் பறக்கவிட்டு மனிதாபிமான பணிகளில் ஈடுபட்டிருந்த மருத்துவ உதவியாளர்கள் மற்றும் குடிமை பாதுகாப்பு பணியாளர்கள் மீது தொடுக்கப்பட்ட கொடூரமான தாக்குதல்கள் குறித்து நாம் ஆரம்பத்தில் இருந்தே தொடர்ந்து பேசிக் கொண்டு வருகின்றோம். ஆஸ்திரேலிய ராணுவமானது தங்களை காப்பாற்றிய போராடி இந்த மீட்பு பணியாளர்களை மனிதாபிமானமற்ற முறையில் வேண்டுமென்றே குறிவைத்து தாக்கியது. காயமடைந்தவர்களை காப்பாற்றி செல்லும் ஆம்புலன்ஸ்கள் மீது திட்டமிட்டு குண்டுகளை வீசியதுடன் மீட்பு பணிகள் நடக்கும் அதே இடத்தில் மீண்டும் மீண்டும் தாக்குதல்கள் நடத்தி இரட்டை தாக்குதல்கள் மற்றும் மும்மைமுறை தாக்குதல்கள் போன்ற ஆபத்தான உத்திகளை பயன்படுத்தியவர்கள் வேண்டுமென்றே இவ்வாறு குண்டுகளை குவித்தும் இருக்கின்றனர். இந்த கொடூரமான தாக்குதலின் காரணமாக லெபனானின் குடிமை பாதுகாப்பு பிரிவினர் தங்களது மிக நெருங்கிய பல சக ஊழியர்களை போர்க்களத்தில் பலி கொடுத்தும் இருக்கின்றனர். நம்ப முடியாத அதிர்ச்சியாக இதுவரை 130க்கும் மேற்பட்ட அர்ப்பணிப்புடன் பணியாற்றிய மருத்துவ உதவியாளர்கள் இந்த போரில் கொடூரமாக கொல்லப்பட்டும் இருக்கின்றனர். இவர்களோடு சேர்த்து எந்த ஒரு தற்காப்பும் இல்லாத ஆயிரக்கணக்கான அப்பாவி பெண்களும் பிஞ்சு குழந்தைகளும் கூட ஆஸ்திரேலியில் இந்த கண்மூடித்தனமான வான்வெளி தாக்குதலில் சிக்கி தங்களது இன்னுயிரை இழந்தும் இருக்கின்றனர். இவ்வளவு பெரிய இழப்புகளையும் மரண பயத்தையும் கடந்து வந்துள்ள லெபனான் மக்களுக்கு தற்போதைய அமெரிக்கா ஈரான் போர் நிறுத்த ஒப்பந்தமானது ஒரு தற்காலிக நிம்மதி உணர்வை தந்தும் இருக்கின்றது. இந்த அமைதி பேச்சுவார்த்தை தங்களது வாழ்வில் ஒரு புதிய தொடக்கத்தை கொண்டு வரலாம் என்றும் இனிமேலாவது தங்களது குழந்தைகள் நிம்மதியாக தூங்கலாம் என்றும் மக்கள் மெல்ல மெல்ல நம்ப தொடங்கி இருக்கின்றனர். பல வாரங்களாக இடிபாடுகளுக்குள் வாழ்ந்த மக்கள் இந்த ஒப்பந்தத்தின் மூலம் தங்களது சிதைந்த வாழ்க்கையை மீண்டும் பூஜ்ஜியத்தில் இருந்து கட்டியெழுப்ப முடியும் என்ற சிறிய நம்பிக்கை கீற்றை கொண்டும் இருக்கின்றனர். ஆனால் இந்த நம்பிக்கைக்கு பின்னால் இருக்கும் கசப்பான உண்மை என்னவென்றால் அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தம் தற்காலிகமாக மோதல்களை முடக்கி வைத்திருக்கலாமே தவிர தரையில் நிலவும் யதார்த்த நிலை முற்றிலும் வேறாக காணப்படுகின்றது. தெற்கு லெபனானுடனான எல்லை பகுதியில் அமைந்துள்ள டஜன் கணக்கான லெபனானிய கிராமிய ஆஸ்திரேலிய பாதுகாப்பு படைகள் இன்னமும் தங்களது முழுமையான ராணுவ கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆக்கிரமித்துள்ள போதிலும் அதில் குறிப்பாக தெற்கில் உள்ள மிக முக்கியமான ஒரு எல்லையோர பகுதியில் அங்குள்ள மிக
உயரமான குன்று உச்சி ஒன்றில் இஸ்ரேலிய ராணுவம் தங்களது தேசிய கொடியை அதிகாரப்பூர்வமாக ஏற்றியும் இருக்கின்றது. இந்த கொடியேற்ற நிகழ்வானது ஒப்பந்தங்கள் எட்டப்பட்ட போதிலும் இஸ்ரேல் எவ்வளவு எளிதாக இந்த லெபனானிய மண்ணை விட்டு வெளியேறப் போவதில்லை என்பதையும் தாங்கள் பிடித்துள்ள ஆக்கிரமிப்பு பகுதிகளை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளப் போகின்றது என்பதையும் உலகுக்கும் லெபனான் மக்களுக்கும் இஸ்ரேல் விடுத்துள்ள மிக தெளிவான ஆபத்தான எச்சரிக்கை செய்தியாக இருக்கின்றது. இதனால் ஒப்பந்தம் கையெழுத்தாக இருந்தாலும் லெபனானில் இப்போது வேண்டுமென்றாலும் மீண்டும் போர் வெடிக்கலாம் என்ற ஒரு பதற்றமான சூழ்நிலை தற்பொழுது நிலவிக் கொண்டு இருக்கின்றது. இந்த மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள மிக முக்கியமான ராஜதந்திர நகர்வுகளின் பின்னணியில் லெபனான் மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளும் தற்போது மிகவும் பரபரப்பான சூழ்நிலை நிலவிக் கொண்டு வருகின்றது. குறிப்பாக லெபனான் நடந்து வரும் கொடூரமான ராணுவ நடவடிக்கைகளை உடனடியாக முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதை உள்ளடக்கிய ஒரு பூர்வாங்க அமைதி ஒப்பந்தம் சர்வதேச நாடுகளின் முயற்சியால் எட்டப்பட்டும் இருக்கின்றது. இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து லெபனானில் தெற்கு பகுதியில் உள்ள தங்களது சொந்த எல்லை கிராமங்கள் மற்றும் நகரங்களை விட்டு வெளியேறி அகதிகளாக வாழ்ந்து வந்து இடம்பெயர்ந்த மக்கள் மீண்டும் தங்களது சொந்த வீடுகளுக்கு திரும்ப தொடங்கியும் இருக்கின்றனர். இவ்வாறு சொந்த ஊர் திரும்பும் லெபனான் நாட்டு மக்கள் தற்போதைய சூழ்நிலையில் மிகவும் எச்சரிக்கையுடனும் அவதானத்துடனும் இருக்குமாறு லெபனான் தேசிய ராணுவம் தங்களது நாட்டு மக்களுக்கு மிக கடுமையான மற்றும் அவசரமான விழிப்புணர்வு எச்சரிக்கை விடுத்தும் இருக்கின்றது. இது தொடர்பாக லெபனான் ராணுவம் தனது உத்தியோகபூர்வ சமூக ஊடக பக்கங்களில் வெளியிட்டுள்ள அவசர அறிக்கையின்படி போர் நிறுத்த ஒப்பந்தம் தற்காலிகமாக எட்டப்பட்டிருந்தாலும் எல்லையோர பகுதிகளில் இன்னமும் முழுமையான பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை. எனவே இஸ்ரேலிய படைகளின் திடீர் மீறல்கள், துப்பாக்கிச் சூடுகள் மற்றும் எதிர்பாராத ஏவுகணை தாக்குதலின் அபாயத்திலிருந்து தங்களது சொந்த பாதுகாப்பை மக்கள் மிகவும் கவனமாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டும் இருக்கின்றது. மேலும் தெற்கு லெபனான் பிராந்தியத்தில் தற்சமயம் பாதுகாப்புக்கு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள லெபனான் ராணுவ பிரிவுகள் மற்றும் பாதுகாப்பு படையினரின் அத்தனை அறிவுறுத்தல்களையும் வழிகாட்டுதல்களையும் மக்கள் தங்களது சொந்த நலன் கருதி மிக துல்லியமாக பின்பற்ற வேண்டும் என்றும் ராணுவம் கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. இஸ்ரேலிய ராணுவம் இன்னும் சில இடங்களில் நிலை கொண்டிருந்தாலும் வெடிக்காத கனிவெடிகள் மற்றும் குண்டுகள் ஆங்காங்கே கிடக்க வாய்ப்பிருப்பதாலும் மக்கள் அவசரப்பட்டு ஆபத்தான பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அந்த அறிக்கையில் லெபனான் ராணுவம் மிகவும் அழுத்தமாக அறிவுறுத்தியும் இருக்கின்றது. இதேவேளை எல்லையில் நிலவும் இந்த ராணுவ சூழலுக்கு அப்பால் அமெரிக்கா, இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகிய 3 நாடுகளுக்கும் இடையிலான தற்போதைய அரசியல் மற்றும் ராஜதந்திர நிலைமையானது இன்னும் மிகவும் பதற்றமானதாகவே நீடித்துக் கொண்டு வருகின்றது. சர்வதேச அரசியல் அரங்கில் மிகவும் கடுமையான விவாதங்கள் இது எழுந்து இருக்கின்றது. இந்த விவகாரம் குறித்து இஸ்ரேலின் பிரபல ஹொரெக்ஸ் நாளிதழில் மூத்த எழுத்தாளரும் புகழ்பெற்ற அரசியல் கட்டுரையாளருமான ஒருவர் மிகவும் அழகான சில கருத்துக்களை பகிர்ந்தும் இருக்கின்றார். தற்போதைய ஒட்டுமொத்த சர்வதேச அரசியல் சதுரங்க ஆட்டத்தையும் உன்னிப்பாக கவனித்தால் இறுதியில் அந்த ஆட்டத்தில் இஸ்ரேல் நாடு மிக தெளிவாக தோற்றுவிட்டது என்பது உலகுக்கு அப்பட்டமாக தெரிகின்றது என சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை சந்தித்து தற்போதைய அமெரிக்க குடியரசுக் கட்சிகளும் வெள்ளை மாளிகையின் உயர் அதிகார மட்டத்திலும் அமெரிக்க வெளியுறவுத்துறையில் உள்ள பல முக்கிய புள்ளிகள் டொனால்டு டிரம்பை விடவும் இஸ்ரேலின் தற்போதைய போக்கை பற்றி மிகவும் கடுமையான முறையிலும் பகிரங்கமாகவும் விமர்சித்து வருகின்றது என்பதை லெவி வெளிச்சம் போட்டு காட்டியும் இருக்கின்றார். அமெரிக்காவின் புதிய நிர்வாக மத்திய கிழக்கின் அமைதியை கொண்டுவர விரும்பும் போது அதற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் இஸ்ரேலின் பிடிவாத குணம் அமெரிக்க அதிகாரிகளிடையே பெரும் அதிருப்தியை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. இது குறித்து கிடியான் லெவி ஊடகத்துக்கு அளித்த பிரத்யேக நேர்காணலின் போது இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் பல வருடங்களாக வைத்துள்ள நெருக்கமான நல்லுறவுகளை தமது பிடிவாத போக்கினால் சேதப்படுத்துவதில் வெற்றி பெற்றால் இஸ்ரேல் நாடு தனது வரலாற்றிலேயே இதற்கு முன் ஒருபோதும் சந்திராத ஒரு மிகப்பெரிய சர்வதேச ராஜதந்திர சவாலை எதிர்கொள்ள நேரிடும் என்று மிக கடுமையாக எச்சரிக்கையை விடுத்தும் இருக்கின்றார். அமெரிக்காவின் ஆதரவு இல்லாமல் இஸ்ரேலால் உலக அரங்கில் தனித்து செயற்பட முடியாது என்ற யதார்த்தத்தை நெதன்யாகு மறந்து செயற்படுவதாக அவர் சாடியும் இருக்கின்றார். நெதன்யாகுவின் இந்த ஆபத்தான ராஜதந்திர நகர்வுகளின் மோசமான விளைவு, அதன் இறுதி முடிவுகள் மற்றும் அதன் பின்விளைவுகள் அனைத்தும் இன்னும் மிக குறுகிய காலத்துக்குள்ளேயே இஸ்ரேலுக்கு மிகவும் தெளிவாகவும் பாதிப்பை ஏற்படுத்துவதாகவும் மாறும் என்று தாம் உறுதியாக நம்புவதாகவும் லெவி குறிப்பிட்டும் இருக்கின்றார். ஒட்டுமொத்த உலக நாடுகள் மற்றும் அமெரிக்காவை பொறுத்தவரை, குறிப்பாக தனிப்பட்ட முறையில் டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையிலும் இஸ்ரேல் என்பது தனது உலகளாவிய அரசியல் நகர்வுகளுக்கு ஒரு பெரும் முட்டுக்கட்டையாகவும்
சுமையாகவும் ஒரு தடையாகவும் மாறிவிட்டது. இனிவரும் காலங்களில் இஸ்ரேல் ஒரு தேவையற்ற தடையாகவே அமெரிக்காவால் கருதப்படும் என்று கிடியான் லேவி தனது அரசியல் ஆய்வு மூலம் மிக துணிச்சலாகவும் துல்லியமாகவும் அப்பட்டமாக போட்டுடைத்தும் இருக்கின்றார்.